நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். திருவாரூர்ல வந்து நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தியாகராஜ சுவாமி கோயில். கண்டராதித்த சோழன் அப்படிங்கிற ஒரு சோழரோட மனைவி வந்து செம்பியன் மகாதேவின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களால வந்து கற்றளி முறைப்படி கட்டப்பட்டு நம்ம பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெரிய கோயில் மாதிரி இருக்கு கொஞ்சம். ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ எப்போதும் போல இன்னைக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நடுஜாமத்தில் நின்று இன்ட்ரோ அவுட்ரோ கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா மணி 11 ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இன்னைக்கு திருவாரூர் போயிருந்தோம். திருவாரூர்ல வந்து நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க தியாகராஜ சுவாமி கோயில், அதாவது ஏசியாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு தேர், ஆழித்தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் தான். ஸோ அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டராதித்த சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசரால அவரோட மனைவி வந்து செம்பியன் மகாதேவின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பொன்னியின் செல்வன்லாம் கூட பார்த்திருப்பீங்க. ஸோ அவங்களால வந்து கற்றளி முறைப்படி கட்டப்பட்ட கோவில். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பல்லவர்களால வந்து மண் கட்டடமா இருந்துச்சு, செம்மண் கட்டடமா. அதுக்கப்புறம் வந்து கற்றளி முறைப்படி கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 4000 to 5000 ஆண்டு பழமையான கோவில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது சிதம்பரம் கோயிலுக்கெல்லாம் முன்னாடியே இந்த கோயில் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கோயிலோட மற்ற ஹிஸ்டரி எல்லாமே நீங்க கோயில் போக போக நீங்க இந்த வீடியோ பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மணிகண்டன் ஒன்ஸ் அகைன் உள்ள கூப்பிட்டுருவோம். ஹலோ, வெல்கம் பேக். இப்ப டக்குன்னு வீடியோஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம். ஆமா. சோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு போனா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு போயிட்டு வந்த கோயில் சூப்பரா இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே. திரும்பவும் லேட் டைம்ல நின்னுதான் வீடியோ என்ட்ரோ. கண்டிப்பா. பயமா இருக்கா எதுவும்? அதெல்லாம் இல்ல, எவ்வளவு பண்ற இதை பண்ண மாட்டோமா. அது சரி. வீடியோ பாத்துட்டு வந்துட்டோம், அப்புறம் மத்த விஷயம் பேசிக்கோ. ஓகே மக்களை, இப்ப நீங்க பாக்குற அந்த தியாகராஜ சுவாமி கோயில் வந்து ரொம்ப பழமையான கோவில். அதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய கோவில். இந்த கோயிலை வந்து சைவ மரபுல வந்து என்ன சொல்றாங்கன்னா திருமூட்டலானம் அப்படின்னும் பூங்கோயில் அப்படின்னும் வந்து இந்த கோயிலை வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நாயன்மார்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம், அதாவது நாயன்மார்களால பாடல் பெற்ற தலங்கள்ல ஒன்றா இருக்கு இந்த கோவில். அது மட்டும் இல்லாம வந்து பஞ்சபூத தலங்கள்ல வந்து ரொம்ப சிறப்பான தலம் அப்படின்னு இதை வந்து சொல்றாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் வந்து இந்த கோவில்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற சிவன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல வந்து இது வந்து காவேரி தென்கரையில இருக்க 87வது சிவத்தலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல தான் வந்து மனுநீதி சோழன் அப்படிங்கிறவர் வந்து பசுவுக்கு நீதி வழங்கினார் அப்படின்னு வந்து நம்ம ஒரு வரலாறு படிச்சிருப்போம். ஸோ அந்த நீதி வழங்கின இடம் வந்து இந்த கோவில்ல தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து திரைவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்கள்ல வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தலமாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 to 5000 ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்னும் இதை வந்து சோழர்கள் வந்து அமைத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபுல்லும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த தலத்தோட புராணம் வந்து என்ன அப்படின்னு பாத்துருவோம். ஸோ அந்த தல புராணம் என்ன அப்படின்னா, பெருமாள் லட்சுமி தேவியும் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து பிள்ளை பேரு வேண்டி இங்க வந்து தவம் இருந்தாங்கன்னு, அவங்களுக்கு வந்து சிவபெருமான் வந்து தியாகேசர் அப்படிங்கிற ஒரு திருவுருவத்தை வந்து அளித்தார் அப்படின்னும், ஸோ அந்த திருவுருவத்தை, அதாவது அந்த வந்து இந்த தியாகேசரை வந்து பெருமாள் வந்து தன்னோட மார்பிளே வைத்து பூஜை பண்ணினார் அப்படின்னும், அவரோட இந்த மூச்சு ஏற்றம் இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி சிவபெருமான் நடனம் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா, தேவேந்திரன் வந்து இந்த தியாகேசரை வந்து பூஜை பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு வந்து தேவேந்திரன் வந்து இந்த தியாகேசரை வந்து கொடுத்திருக்காரு. சோ இப்படி வந்ததுதான் வந்து இந்த தலப்புராணம், அதாவது இந்த கோவிலோட தலப்புராணம் வந்து இதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட சாயரற்ற வழிபாட்டை வந்து தேவேந்திரனே வந்து சிவபெருமானை வந்து பூஜை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் வந்து இங்க நிலவுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 4000 to 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்து நிறைய மன்னர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க. அதாவது 3ஆம் குலோத்துங்க சோழன், அதுக்கப்புறம் வந்து
செம்பியன் மகாதேவி, இந்த மாதிரி நிறைய பேரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து இடைக்கால சோழர்களால வந்து கற்றளி முறைப்படி கற்கோயிலா வந்து கட்டப்பட்டிருக்கு. சோ அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா மகேந்திர பல்லவன் காலத்துல வந்து ஒரு செங்கல் கோயிலா இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சோழ பேரரசரை வந்து கண்டராதித்த சோழன் இருக்காரு, அவரோட மனைவியான செம்பியன் மகாதேவியால வந்து கற்றளி முறைப்படி இது கட்டியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பிற சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், விஜயநகர அப்புறம் வந்து தஞ்சை நாயக்கர்கள், விஜயநகர மன்னர்கள், மராத்திய மன்னர்கள் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து செஞ்சிருக்காங்க. குலோத்துங்கன் தான் வந்து இந்த கோயிலோட கிழக்கு ராஜகோபுரத்தை வந்து கட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்து நாயக்கர் வந்து, அதாவது அசுத்தப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து வடக்கு ராஜகோபுரத்தை கட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா 37 ஏக்கர் நிலப்பரப்புல வந்து இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி பிரம்மாண்ட கோவில். அது மட்டும் இல்லாம 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், 365 லிங்கங்கள். சோ இது வந்து வருடத்தின் மொத்த நாட்களை வந்து குறிப்பதா இந்த 365 லிங்கங்களை சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோவில்கள். அதான் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மொத்தம் 3 பிரகாரம் நான் சொன்ன மாதிரி இருக்கும். அதுல 3 பிரகாரத்துல முதல் பிரகாரத்தை கடந்து உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க கோவிலுக்குள்ள கோவில்கள், அதாவது ஒரு கோவில்கள் நகரம், ஒரு டெம்பிள் சிட்டி அப்படிங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்க போன மாதிரி இருக்கும். நிறைய சின்ன சின்ன கோவில்கள், ஒவ்வொன்றிலும் வந்து சிவலிங்கங்களும் விநாயகர் சிலைகளும் வந்து இங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பல மன்னர்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த சிவலிங்கங்கள் தான் நீங்க வந்து பாப்பீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா. சோ மிக பெரிய கோவில், மிக பழமையான, அவ்வளவு ஆச்சரியமான கோவில். இந்த கோவிலை வந்து நாங்க வந்து கவர் பண்ணது கிட்டத்தட்ட 30% தான். ஏன்னா அவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகளும் தூண்கள்ல வந்து நிறைந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து வான்மீகநாதர் அப்படிங்கிற சிவலிங்கம் வந்து புற்றுல இருந்து தானா தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பாக்குறீங்க, இதான் கோவிலுக்குள்ள கோவில்கள் இருக்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு இதுலயுமே வந்து நிறைய சிவலிங்கங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதம்பர கோவிலுக்கு முன்னாடி, ஏன்னா தேவார பாடல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல பத்தி பாடிருக்க தேவார பாடல்கள்ல வந்து திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பேர் வந்து இடம்பெற்றிருக்காரு. சோ இதுல இருந்தே தெரியும் எவ்வளவு பழமையான கோவில் அப்படின்னா. திருச்சிற்றம்பலம் அந்த பேரே வந்து இந்த கோவிலை பத்தி பாடியிருக்க தேவார பாடல்கள்ல வந்து இடம்பெற்றிருக்காது. சோ இவ்வளவு பழமையான கோவில் தான் இந்த திருவாரூர் கோவில். அது மட்டும் இல்லாம இந்த கோவில வந்து சிவபெருமானே இங்க வந்து பெண் கேட்டு வீதியில வந்து நடந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு புராணமும் இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து நீங்க தெப்பக்குளத்தை வந்து பின்னாடி பாப்பீங்க. இந்த கோவில் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு அந்த தெப்பக்குளம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும். அதே மாதிரி கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் வந்து பிறந்த இடமும் வந்து இந்த திருவாரூர் தான். சோ இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த திருவாரூரும், இந்த திருவாரூர் கோவிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ மிக மிக பெரிய கோவில். நாங்க சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயிலுக்கும் இது வந்து ஒரு படி மேல, அதாவது ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா நீங்க பார்த்தாலே தெரியும் அவ்வளவு பெரிய கோயில். ஏன்னா 3 சுற்று பிரகாரங்கள் இருக்கு. சோ பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயே கோவில்கள் இருக்க மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நிறைய விநாயகர் சிலைகள் வந்து இங்க இருக்கு. ஆகாச விநாயகர் அப்படின்னு பறவை நாச்சியாருக்கு முக்தி கொடுத்த ஆகாச விநாயகர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிற்பங்களுக்குமே ஒவ்வொரு தனி புராணங்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே வீடியோல சொல்ல முடியாது. சோ அதனால நாங்க ஒரு மிக முக்கியமான சில வரலாறுகளை வந்து புராணங்களையும் நாங்க சொன்னோம். இங்க பாருங்க, கமலமுனி சித்தரோட சிலைகள், அவரோட சிற்பம் இருந்துச்சு. அதே மாதிரி புத்தரோட சிற்பமும் இங்க இருந்துச்சு. ஏன்னா புத்தருக்கும் சோழர்களுக்கு வந்து எவ்வளவு ஒற்றுமை அப்படிங்கறது வந்து நம்ம வரலாறுலயே படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த கோவிலோட ஒவ்வொரு ராஜகோபுரங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த நுழைவாயில வந்து எண்ணற்ற சிற்பங்கள், அதாவது ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கு. நம்ம ஒரு சைடு போயிட்டோம்னா எந்த சைடு வரோன்னு தெரியாது. ஏன்னா மொத்தம் நான் சொன்ன மாதிரி 9 ராஜகோபுரங்கள் வந்து இங்க இருக்கு. சோ அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய கோயில். அதே மாதிரி 4 நுழைவாயில் இருக்கு. சோ நீங்க எந்த சைடு, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நீங்க எல்லா சைடு வேணாலும் நீங்க இந்த கோயிலுக்கு வந்து உள்ள போயிட்டு வெளியே வர முடியும். சோ வந்து நீங்க ஒரு சைடு போனீங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோவில். இதான் நான் சொன்ன அந்த தெப்பக்குளம். சோ அதுலயே பாருங்க, சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அதுதான் நான் சொன்னது. சோ நாங்க கரெக்டா அந்த ஈவினிங் டைம்ல அந்த தெப்பக்குளத்தை நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கும், கரெக்டா அந்த சூரியன் வந்து அந்த அஸ்தமனம் ஆகிறதுக்கும் அவ்வளோ ஒரு ரம்யமா இருந்துச்சு அந்த காட்சி. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியாத சில புராணங்கள், சில வரலாறுகள் இந்த கோவிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் வந்து பஞ்சபூத தலங்கள்ல இது வந்து
பூமிக்கான தலமா இது வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து மூலவர் வந்து தியாகராஜரா இருக்காரு. இந்த கோவில்ல தாயார் வந்து அல்லிய பூங்கோதை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் 15 தீர்த்தங்கள்ல வந்து முக்கியமா வந்து கமலாயம், சங்கு தீர்த்தம், காய தீர்த்தம், வாணி தீர்த்தம் வந்து ரொம்ப முக்கியமான தீர்த்தங்களா இருக்கு இந்த கோவில்ல. மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த கோயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய கோயில். ஸோ நாங்கள் கவர் பண்ணதே கிட்டத்தட்ட ஒரு காவாசி தான் கவர் பண்ணோம். ஏன்னா அதுக்கு மேலே கவர் பண்ண முடியல. உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல சில இடங்கள்ல வந்து நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ ஃபுல் வீடியோ கவர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நாளைக்கு மேலே அந்த கோயிலே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ 4 வாசல் இருக்கு அந்த கோவிலுக்கு. ஸோ மற்ற வீட்டில் மணியனே வந்து பேசுவார். நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அந்த ரூட்லாம் எது என்னது நம்ம ஆளு கிளியரா சொல்லிடுவாப்ல. ஒன் செகண்ட் ஹாயா ஆரம்பிக்க தெரியாம சரி. இது அந்த ரூட் எங்கண்ணே? திருவாரூர். அது கரெக்டா பாத்தீங்கன்னா திருவாரூர் வந்து திருச்சியில இருந்து நேரா தஞ்சாவூர் டு நீடாமங்கலம், நீடாமங்கலம் டு திருவாரூர் ஒரே ரூட்டு தான். இப்போ புது பைபாஸ் தான் போட்டிருக்காங்க. ரூட்டு சிங்கிள் ரோடா இருந்தாலும் நல்லா கிளியரா இருக்கும். கரெக்டா திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 100 கிலோமீட்டர், ஷார்ப்பா 100 கிலோமீட்டர் வரும். 100 to 106 கிலோமீட்டர் வரும். கரெக்டா. இந்த கோயில் எப்படி இருந்துச்சு? கோயில் சூப்பரா இருந்துச்சு. நம்ம பெரிய கோயில், தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் பெரிய கோயில் மாதிரி இருக்கு. கொஞ்சம் நடந்து எங்களுக்கு 4 வாசல் எந்த முடியல சைடு போறோம், எந்த சைடு வரோன்றது கூட அந்த அளவுக்கு கன்ஃபியூஷனான கோயில். பாத்தீங்கன்னா சிவனுக்குன்னு தனித்தனி சின்ன கோயிலாவே உள்ளுக்குள்ளேயே ஒரு கோயிலுக்குள்ள கோயில் ஒரு ஆமா கோயிலுக்குள்ள கோயில் அப்படி இருந்துச்சு. அப்படி உள்ள இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்ரிப் எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? ஜாலியா சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. நல்லா ஃபன்னா இருந்துச்சு. ஆமா ரைட். நம்ம அதுக்கப்புறம் அந்த திருவாஞ்சின்னு போனோம்ல. ஸ்ரீவாஞ்சியம் அது வந்து பாத்தீங்கன்னா அங்க திருவாரூர்ல இருந்து கரெக்டா ஒரு 16 கிலோமீட்டர் நன்னிலம் போற ரோட்ல இருக்கு. அது வந்து நம்ம வீடியோ எடுக்கல. லேட் நைட் ஆயிருச்சு. பிளஸ் வீடியோ எடுக்க அலோட் இல்லங்க, நம்ம எடுக்கல. அது ரொம்ப முக்கியமான கோயில் அந்த கோயில். பார்க்க வேண்டிய தேவர பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமா கண்டிப்பா. ஆமா. யமதர்மன் ஸ்பெஷலான கோயில். காசிக்கு போறவங்க வந்து நிகரான கோயில் இந்த கோயில். அதாவது மறுஜென்மம் வேணான்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல, புண்ணியம் பண்ணவங்க அது மாதிரி கோயில் ரொம்ப 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 நல்ல. உங்களுக்கு மறுஜென்மம் இல்லையா? இல்லைன்னா பரவாயில்லதான். சோ அப்ப நீங்க புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஆமா, எல்லாரும் புண்ணியம் பண்ணிருக்கோம். அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பா நம்ம இன்னொரு டைம் கிடைச்சுச்சுன்னா நம்ம கண்டிப்பா எடுத்து போடுவோம். அவசியம் எடுத்து போடுவோம். சோ இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா தலைவரே? நல்லா என்ஜாய் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. நைட்ல எதுவும் பேயோட வாக்கிங் போறீங்களா இல்ல எப்படி? இது 12 மணியா? இது பேய் வாக்கிங் போற நேரம் சொல்லுவாங்களே. புகையா கிளம்பு இல்ல இப்போ நம்மளே பேய் தானே. அது சரி. ஓகேப்பா, ஃபினிஷிங் கொடுத்துருவோமா? நீங்க கொசு வேற. ஆமா, கடிச்சிட்டே இருக்கு. ஆமா, நீங்க எப்படி வந்துருங்க. சோ மக்களே, சோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக திருவாரூர் போனீங்கன்னா அந்த கோயிலை மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி அங்கே இருக்க அந்த ஸ்ரீவாஞ்சியம் அந்த கோயிலுக்கும் போங்க. ஏன்னா அது கொஞ்சம் சிங்கிள் ரோடாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டே டைம்லேயே போகிறது பெட்டராக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இந்த மாதிரி அடுத்தடுத்த சூப்பரான வீடியோஸ் வரதுக்கு. ஸோ இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கொசு எங்களை தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிடுறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Manikandan and from Kirthivasan from Tamil Pasanga Vlogs. Bye.